பிரைஸ் தி லார்ட். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்கள். எங்களுடைய ஊழியங்களிலே வருகிறதான ஜெப விண்ணப்பங்களிலே ஒரு முக்கியமான ஜெப விண்ணப்பம், குழந்தை பாக்கியத்துக்காக அநேகர் எங்களிடம் சொல்லிக்கிறாங்க. நாங்கள் அநேகரை ஜெபித்து கொண்டிருக்கிறோம். குழந்தை பாக்கியத்தை அவர்கள் பெற்றிருக்கிறார்கள். இந்த வேளையில நான் ஜெபிக்க போறேன். ஒருவேளை இதை பார்க்குற உங்கள் வாழ்க்கையில குழந்தை பாக்கியம் இல்லை பாஸ்டர், மேபி 5 இயர்ஸ் ஆயிடுச்சு, 10 இயர்ஸ் ஆயிடுச்சு அப்படின்னு நீங்கள் ஒரு வேளை கவலையோடு இருந்தீங்கன்னா, சுரண்டை பகுதியில் என்னோட நண்பர் அவங்க வாழ்க்கையில் கர்த்தர் 13 வருடங்களுக்கு கழித்து அவளுக்கு குழந்தை பாக்கியத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். மிரக்கல், இயேசுவால கூடாத காரியம் ஒன்றுமே கிடையாது. அது அற்புதங்களை செய்கிற கர்த்தர். அன்னாளை நினைத்தருளி சாமுவேல் என்கிறதான மிகப்பெரிய தீர்க்கதரிசி கொடுத்தார் அல்லவா? டெஃபினெட்லி அதே போல உங்க வாழ்க்கையிலும் ஒரு சாமுவேலை கொடுக்க கர்த்தர் வல்லவர். அவர் இரக்கமுள்ள கர்த்தர். அவரால் கூடாத காரியம் ஒன்றுமே கிடையாது. எத்தனை வருடங்கள் கழித்து கூட அவர் அற்புதம் செய்ய வல்லவர். குறிப்பாக ஆபிரகாம் வாழ்க்கையில பார்த்தீங்கன்னா 100 வயது, சாராளுக்கு 90 வயது. அங்கே ஒரு கர்த்தர் அற்புதம் செஞ்ச ஈசாக்கை கொடுக்கவில்லையா? அவர் அற்புதங்களை செய்கிற தேவன் உங்க வாழ்க்கையிலும் கண்டிப்பாக அற்புதத்தை கண்டிப்பாக செய்வார். என்னோட கூட நீங்க ஜெபம் பண்ணுங்க. இதை குறித்து, குழந்தை பாக்கியத்தை குறித்து ஒரு தனியாக ஒரு வீடியோ நாங்கள் போட்டிருக்கோம். அதோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். அதை நீங்கள் போய் பாருங்கள். உங்கள் வாழ்க்கையில் பெரிய மாற்றத்தை தருவார். நான் ஜெபிக்கிற இந்த வேளையில் கண்களை மூடி உள்ளத்தின் ஆழத்திலிருந்து, இயேசுவே என்னையும் என் குடும்பத்தையும் ஆசீர்வதிங்க, என்னை நினைத்தருளி ஒரு குழந்தை பாக்கியத்தை தாங்க என்று சொல்லி நாம் ஜெபிக்க போகிறோம். நீங்கள் கண்களை மூடி ஜெபிக்கலாமா? நானும் என் மனைவியும் நாங்கள் இருக்கிறோம். நாங்கள் எல்லாம் இணைந்து ஜெபிப்போம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். லெட்ஸ் ப்ரே. ஹல்லேலூயா. தேங்க் யூ லார்ட். தகப்பனே, சர்வ வல்லமையும் கிருபையும் இரக்கமுள்ள கர்த்தாவே, தகப்பனே, உங்களுடைய பிள்ளை வாழ்க்கையில ஏதோ ஒரு சூழ்நிலையில அந்த ஒரு கண்ணீரோடு கவலைகளோடு குழந்தை பாக்கியம் இல்லையே, என் வாழ்க்கை ஏன் இப்படி இருக்கு, எல்லாராலும் ஒதுக்கப்பட்ட சூழ்நிலை, கேவலமாக என்னை பார்க்குறாங்களே, இந்த சமுதாயத்துல ஒரு ஒதுக்கப்பட்ட சூழ்நிலை இருக்கிறேன்னு, குழந்தை இல்லைங்கிற ஒரு காரியத்தினால எவ்வளோ டிஸ்கிரிமினேஷன் என் வாழ்க்கையில கண்ணீரும் கவலையா இருக்கிறதே ஆண்டவர் என்று சொல்லி கண்ணீரோடு நிற்கிற அந்த குடும்பத்தை பாருங்கப்பா. ஒரே கணவனையும் மனைவியும் நீங்க பலப்படுத்துங்க. எந்த சரீரத்துல பலகீனங்கள் குறைவுகள் இருந்தாலும் இயேசுவின் நாமத்தினால இப்பொழுதே செட்ரைட் ஆகும்படி நான் கட்டளை கொடுக்கிறேன். தேங்க்யூ லார்ட். கற்பத்தின் கனி கர்த்தரால் வரும் சுதந்திரம் என்று நாங்கள் வேதத்துல வாசிக்கிறோம் அப்பா. அன்னாளை நினைத்தருளே அந்த நீங்க சாமுவேலை கொடுத்தீங்க. ஆஃப்டர் லாங் டைம் ஒரு 100 வயதிலும் ஆபிரகாமுடைய வாழ்க்கையில ஒரு ஈசாக்கை கொடுத்து ஆசீர்வதிச்சிங்களே. நீர் எவ்வளவு இரக்கம் உள்ள கர்த்தர். அற்புதமாக இதை பார்த்து கொண்டிருக்கிற உடைய பிள்ளைக்கு ஆண்டவரே குழந்தை பாக்கியத்தை கட்டளையிடுவீராக. பிள்ளைகள் கண்ணீரெல்லாம் கழிப்பாக மாறட்டும் அப்பா. மனம் இறங்குங்க. நீர் அற்புதங்களை செய்கிற தேவன், நீர் இரக்கமுள்ள கர்த்தர், நீர் எங்களை ஆசீர்வதிக்கிற தேவன் அல்லவா? ஆண்டவரே, எங்கள் இருதயத்தின் விருப்பங்களை நிறைவேற்றுகிற கர்த்தர். இப்பொழுது எல்லா தடைகள் மாறட்டும். முன்னோரின் சாப கட்டுகள் அறுக்கப்படுவதாக. ஆண்டவரே, குழந்தை பாக்கியத்தை தடை பண்ணுகிற எல்லா பொல்லாத வல்லமையின் சேனைகள் நிர்மூலமாகி போகும்படி நான் இப்பொழுதே கட்டளை கொடுக்கிறேன். ஒரு பெரிய வெளிச்சம், பெரிய அற்புதம் பிள்ளை வாழ்க்கையில இப்பொழுதே இறங்கி வருவதற்காக நன்றி செலுத்துறோம் ஆண்டவரே. அற்புதமாக உன் பிள்ளை நினைத்து ஆண்டவரே, நெக்ஸ்ட் இயர் இன் தி சேம் டைம் லார்ட், அடுத்த வருடம் இதே நாள்ல உங்களுடைய பிள்ளை கரங்கள்ல ஆண்டவரே ஒரு குழந்தையை வைத்து கொண்டிருக்கும்படியான அற்புதத்தை நீங்க செய்யுங்க. உமால் ஆகும். மனம் இறங்கி அற்புதம் செய்யுங்க, வழிநடத்துங்க, ஆசீர்வதிங்க. ஒருவேளை உங்களுடைய பிள்ளை வாழ்க்கையில ஏதாவது தடைகள் இருக்குமானால் நீங்க ஆண்டவரே பாவங்களாக்கலாம், சாபங்களாக்கலாம், அதை மன்னிச்சிட்டீங்கப்பா. கல்வாரி சிலுவையில எங்களுடைய பாவத்தெல்லாம் நீங்க மன்னிச்சிட்டீங்க. கல்வாரி சிலுவையில எங்களுடைய சாபத்தெல்லாம் நீங்க ஆண்டவரே சுமந்து தீர்த்துட்டீங்க. அதுக்காக நன்றி செலுத்துக்கிறேன். எல்லா சாப கட்டுகள், பாவ கட்டுகள் நிர்மூலமாகின கிருபைக்கு நன்றி. ஒரு பெரிய அற்புதம் செஞ்சு உங்களுடைய பிள்ளைகளுடைய ஆண்டவரே அப்ப கருவை ஆண்டவர் நீங்க தொடுவதற்காக நன்றி. இந்த பிள்ளைகளுடைய ஆண்டவரே வாழ்க்கையை தொடுவதற்காக நன்றி. அற்புதம் செய்ய வழிநடத்துங்க. இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நாங்கள் ஜெபித்திருக்கிறோம். தொடர்ந்து உங்களுக்காக நான் ஜெபிக்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். எங்களுக்கு கீழே வாட்ஸ்அப் நம்பர்ல உங்களுடைய பெயர் அண்ட் உங்களுடைய ஸ்பவுஸோட பெயர் அனுப்புனீங்கன்னா அஸ் அ ஃபேமிலி, சபையாராக, குடும்பமாக உங்களுக்கு தனிப்பட்ட விதத்தில் நான் ஜெபிப்பதற்கு விருப்பப்பட்டால் நீங்கள் கொடுக்கலாம். அல்லது காமெண்ட்ல கொடுங்க. கர்த்தர் அற்புதங்களை செய்யும்போது உங்களுடைய சாட்சிகளை காமெண்ட்ல எழுத மறவாதிருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you. Thank you.